உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இந்தியாவில் கண் பார்வை அற்ற முதல் IAS அதிகாரி பிரஞ்சால் பட்டேல். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. ஜி. சுப்பிரமணிய ஐயர். முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற மாநிலம் குஜராத். தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை எது? ராயபுரம் முதல் வாலாஜாபேட்டை வரை. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டேஸ் ஆவார்? முத்துலட்சுமி அம்மையார். சிந்து மக்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது? வெள்ளி. இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1951. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? முத்துலட்சுமி. இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் ஆய்வாளர் என்ற பெருமை பெற்றவர் பிரித்திகா யாஷினி. மகசேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? MS சுப்புலட்சுமி. இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்ரிபாய் பூலே. மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் யார்? சிவன். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன். தமிழின் முதல் சதுரகராதியை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? வளர்மதி. கருத்துக்களை என்ற சொல்லையும் கோட்பாடுகளையும் முதலில் கூறியவர் யார்? ஜான் வீலர். முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது? கார்டிலா. கார்டிலா எனும் நூல் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1554. பால சரஸ்வதி 7 வயதாக இருக்கும்போது முதலில் நடன அரங்கேற்றம் நிகழ்த்திய இடம் எது? காஞ்சிபுரம். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டி கதை எழுதியவர் யார்? ராஜாம் கிருஷ்ணன். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1983 செப்டம்பர். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது? TCM டேட்டா ப்ரொடக்டர்ஸ். தேனாம்பேட்டையில் உள்ள அலுவலகத்துக்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எது? திருவள்ளுவர் கணினி. இந்திய காற்றாலை உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் முதல் இடம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. கண்ணதாசனின் முதல் பாடல் எது?
கலங்காதிரு மனமே 1949ஆம் ஆண்டு. தமிழின் முதல் அகராதி எது? சதுரகராதி. மணிமேகலையின் முதல் கதை விலாவரைக் காதை. இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பல்லாவரத்தில். கிபி 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்தில் யாரால் முதல் கல்லாயுதம் கண்டெடுக்கப்பட்டது? ராபர்ட் ப்ரூட்ஸ்வுட். செஸ்டர் கார்ல்சன் எதனைக் கொண்டு முதல் ஒளிப்படியை எடுத்தார்? கந்தகம் தடவிய துத்தநாகத்தட்டை கொண்டு. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்குள் முதலாக அமைந்த நூல் எது? தொல்காப்பியம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் எந்த ஆண்டு முதல் செயற்கைக்கோள்களை ஏவி உள்ளன? 1957. 2012ஆம் ஆண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? வளர்மதி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது? நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. அச்சில் வெளிவந்த அம்பேத்கர் முதல் நூல் எது? இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். லண்டனின் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930. அம்பேத்கருடன் இணைந்து முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார்? ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன். மனிதனின் முதல் இருப்பிடம் எது? காடு. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார். தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார்? குழந்தைகள். இந்தியாவிற்கு அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். நியூரான்களின் முதல் உண்மையான சித்திரத்தை பரிசித்தவர் ஆட்டோ டியட்டர்ஸ். தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எழில் என்ற தலைப்பில் எங்கு நடைபெற்றது? திருச்சி வானொலி நிலையத்தில். தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் எது? நீலகேசி. முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் 1978இல் டேஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது? பாக்டீரியா. தம் முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் யார்? ஏ.ஆர். ரஹ்மான். கோல்டன் குளோப் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? ஏ.ஆர். ரஹ்மான். தமிழில் எழுதப்பட்ட முதல் இரு காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு எங்கு நடைபெற்றது? பாரிஸ் நகரில் 1909ஆம் ஆண்டு. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் யார்? எலியோஸ். ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி 1715இல் உருவான புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி. இந்தோ சாரசனிக் கட்டடக்கலையில் 1768இல் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டிடம் எது? சேப்பாக்கம் அரண்மனை. இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? கன்னிமரா நூலகம்.
1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எது? ராயபுரம். ஹிட்லரை விமர்சித்து வந்த முதல் படம்? தி கிரேட் டிக்டேட்டர். மயிலை சீனி வெங்கடசாமி முதல் நூல்? கிறிஸ்தவமும் தமிழும். கவின் கலைகள் குறித்து வெளிவந்த முழுமையான முதல் நூல்? தமிழர் வளர்த்த அழகு கலைகள். இரட்சணிய யாத்திரீகம் முதல் பதிப்பாக எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1894 ஆண்டு மே திங்கள்.